மக்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மரத்துக்கு பாத்தி பிடிக்க போனோம்ல, போயிட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல தண்ணி கிணறா ஒரு எட்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போனேங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா, யாரோ தவறுதலா சோப்பை இந்த நல்ல தண்ணி கிணத்துக்குள்ளே போட்டுட்டாங்களாம். 2 சின்ன பசங்க இருந்தாங்க. அவங்கள உள்ளே இறங்கி எடுங்கடா, கயிறு போட்டு எடுங்கடான்னு சின்ன பசங்கள சொன்னாங்க. அவங்க 2 பேரும் பயமாக இருக்குது, நாங்கள் போகல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் அந்த இடத்துல இருந்தேன். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு வேறு ஒரே பயம். சுற்றி பாசியாக இருந்துச்சு. கீழே தண்ணி ஆழமும் கிடையாது. கீழே விழுந்துனா அடிபடும்னு. சரி நல்லது தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு இறங்கிட்டேன். எனக்கு கிணத்துக்குலாம் இறங்கி அதிகமாக பழக்கமே கிடையாது. அப்படியே மெதுவாக காலை வச்சேன் தண்ணிக்குள்ளே இறங்கி. வச்சுட்டு அந்த சோப்பை தூக்கி அந்த வாளிக்குள்ளே தூக்கி போட்டேன். இந்த கிணத்துல தான் பார்த்திங்கன்னா மணப்பாட்டில் பெரும்பாலான மக்கள் தண்ணி எடுக்கிறாங்க. அதுவும் குடிக்கிறதுக்காக. குடிக்கிற நல்ல தண்ணி கிணறு இது. மணப்பாட்டில் எல்லோரும் இந்த கிணத்துல தான் பெரும்பாலும் தண்ணி எடுக்கிறாங்க. இந்த கிணத்துல சோப்பு விழுந்தால் பிறகு குடிக்கிறது தண்ணி கெட்டு போயிடும்னு சொல்லிவிட்டு உள்ளே இறங்கி எடுத்தாச்சு. இறங்குறதுக்கு கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியல. ஆனால் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ மேலே ஏறி வந்துட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கேன். ஆனால் நம்ம ஊர் மணப்பாட்டில் உள்ள இந்த கிணத்துல உள்ள தண்ணி தான் எனக்கு குடிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.